அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் எல்லா வளமும் நலமும் தரும் பத்மாவதி எச்சயினி மந்திரம். இந்த மந்திரத்தை நான் ஒரு பல பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க நல்ல நிலையில் இருக்காங்க, நல்ல செல்வ வளத்தில் பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு 17 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. அவர் சித்த மருத்துவராக இருந்தார். அதனால் அந்த ரசவாதம், வேறு வைத்தியம், மூலிகை தேடுறேன் அப்படின்னு தேடி ஒரு 17 லட்சத்துக்கு கடனாளியாக மாறிட்டார். அவருக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து ஒரு 25 நாளில் ஒரு கேரளாவுக்கு போய் ஏதோ ஒரு குட்டி சாத்தியம் வாங்க போகிறோம்னு போய் அங்கேருந்து வரும்போது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வந்தார். அந்த லாட்ரி சீட்டில் இவர் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு அதில் பரிசு ஏதோ விழுந்திருக்கு. விழுந்து அந்த கடனை அடைச்சிட்டு நல்ல வீடு வாசலை கட்டிக்கிட்டு நல்ல விதமாக இருக்கார். அதே போல் இன்னொருத்தருக்கு கொடுத்துருந்தேன் இதே மந்திரத்தை. அவருடைய அண்ணனுக்கு இது தீராத வயிற்று வலி. அந்த வயிற்று வலிக்கு என்ன காரணம்னு எத்தனையோ இடங்களுக்கு போய் அதை சரி செய்ய முடியலை. அதுக்கு அடுத்து அவர் ஒரு நாள் படுத்திருக்கும்போது அவருக்கு கனவுல தேங்காய் பாலை சீரகத்தில் அரைச்சி சாப்பிட சொல்லி அந்த கனவுல சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு 10 நாள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு தீராமல் இருந்த அந்த வயிற்று வலி அறவே தீர்ந்து ரொம்ப நல்ல முறையில் இருக்கார். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மந்திரத்தினுடைய தன்மை அவ்வளோ நேச்சுரலாக வேலை செய்யும். அவ்வளோ நேரடியாக நம்ம உணரலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தை போகக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்தான் இந்த பத்மாவதி எச்சயினி அப்படின்றது. இதை கும்பிட்றது எப்படி அப்படின்னா, ஒரு தேங்காயை எடுத்து தேங்காய்க்கு மஞ்சள் பூசி அதில் கண்ணு மாதிரி வச்சு அதில் முகம் மட்டும் பெண் உருவம் மாதிரி ஒரு முகம் மட்டும் செஞ்சு அதைத்தான் பத்மாவதி எச்சயினின்னு அதை வச்சு அதுக்கடுத்து சூடம், பத்தி, சாம்பிராணி, அவல், பொரிக்கடலை, வாழைப்பழம் இதுகளை வச்சு நான் இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு 108 தடவை சொல்லணும். மாலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே ஒரு 108 தடவை சொல்லணும். இது மாதிரி சொல்லி வரும்போது ஒரு 10 நாளில் இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது கஷ்டம், வறுமை, பிணி இப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா இது ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது உடம்பு ஆரோக்கியமாக, பண வசதி பெருகும், பொருளாதாரம் கூடும், எல்லா விதத்துலேயும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி அந்த அமைப்பு, அதாவது ஜாதக ரீதியாக இந்த பத்மாவதியினுடைய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு காதில் பேசும். அந்தளவுக்கு அதுக்கு அமைப்பு வேணும். எல்லாருக்கும் காதில் பேசிடாது. ஆனால் மற்றவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல தன்மை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம். இதை எல்லோரும் பயன்படுத்தி அதனுடைய மகிமையை சொல்லணும். இந்த மந்திரம் ஓம் அவ்வும் உவ்வும் மவ்வும் ஓம் கிரீம் ஸ்ரீம் கிளீம் பத்மாவதி சகலலோக திரிகால வர்த்தமானம் சாதய சுவாகா அப்படின்னு இந்த மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லி எல்லா பலனும் அடையுமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் நான் இந்த சோழி பிரசனம் அப்படின்றது நான் சொல்லித்தரேன். அது என்னென்னா முக்காலத்தையும் சொல்லலாம். நடந்தது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம். ஒருத்தவங்க எதுக்காண்டி வந்தாங்க அப்படின்றத உடனே ஒரு அருளாடி மாதிரி சொல்லக்கூடியனே அந்த சோழி பிரசனம். அது வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட கற்றுக்குறேங்க. அது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிறணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். எல்லோரும் கற்றுக்குறேங்க. அதே போல் ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து 200 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அந்த புத்தகத்தில் எல்லா விதமான அஞ்சனை செய்கிற முறை, அதே மாதிரி எந்திரம் மட்டும் பயன்படுத்துகிற முறை, மந்திரம் மட்டும் பயன்படுத்துகிற முறை, இது வரைக்கும் எந்த இடத்துலையும் அந்த மந்திரங்களெல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மந்திரங்கள் இருக்கக்கூடிய புத்தகம். நான் அது
200 பக்கத்துக்கு போட்டிருக்கேன். அது வேணுன்றவங்களும் நிச்சயமாக வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு அந்த புத்தகத்தை கேட்டு வாங்கிக்கிறங்க. அதே போல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து இந்த 2 அதாவது இந்த சோழி பிரசன்னமும் மிகவும் நன்றி.